ஹாய், இந்த வீடியோவில் வந்து நம்ம 17 ப்ரோ மேக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலர் 512 ஜிபி. ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் முடிச்சுட்டு இதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட பேசணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இது வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அன்பாக்ஸ் உங்களுக்கே தெரியும், நார்மலாக பண்ணியிருப்பீங்க. ஸோ மற்ற ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. மற்றபடி ஃபஸ்ட்டு மெயினாக இதில் இருக்க நிறையா டவுட்ஸ் எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி. இதுக்கு சார்ஜர் வந்து கூட தரமாட்டாங்க. இந்தியாவிலே வந்து ஆப்பிள் அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட இதுக்கான சார்ஜஸ் இல்லை. ஸோ இது வந்து ஒரு 40 to 45 வாட்ஸ்க்கான ஒரு மொபைல். இதுக்கு 40-45 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருந்தாலே போதுமானது. ஆனால் இது வந்து அஃபிஷியல், அவங்க ஆப்பிள் அஃபிஷியல்லே அந்தமாரி சார்ஜஸ் இல்லை இது வரைக்கும். அதோட பெரிய சைஸ் சார்ஜஸ் வேணால் இருக்குது, பெரிய வாட்ஸ் சார்ஜஸ் இருக்குது. 20 வாட்ஸ் சார்ஜர்லாம் இதுக்கு வந்து போடாதீங்க, ரொம்ப நேரம் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து இந்த ஃபோன் வாங்குறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டிய அடாப்டர் சார்ஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் போயிடுங்க, பெஸ்ட்டு. இந்த ஃபோனுக்கு அதுதான் வந்து கரெக்டாக தேவைப்படும். நம்ம மார்க்கெட்டில் எந்த 65 வாட்ஸ் சார்ஜர் நீங்கள் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு பிராண்ட்ஸில் மட்டுமே போயிடுங்க. லோக்கல் பிராண்ட்ஸு, பவர் அப்பு, அந்த மாதிரி ஐ பிளானட்லேயே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பவர் அப்பு, அந்த மாதிரி இதெல்லாம். நீங்கள் அதை எதுவுமே வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஒன்று சிஎம்எஃப் சார்ஜர் 65 வாட்ஸ் ஒரு 3000 பக்கம் வரும், 2000 to 3000 பக்கம் வரும் 65 வாட்ஸ் சார்ஜர். அது போயிடுங்க, அது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லை எனக்கு அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னா வேறு வழி கிடையாது. இல்லைனா நீங்கள் சாம்சங்கில் இருக்க 65 வாட்ஸ் சார்ஜர் அதுக்கு போயிடலாம், பெஸ்ட் அது. இந்த ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மேபி கூகுள் அதிலேருந்து 65 வாட்ஸ் இருந்தால் அது கூட வாங்கிக்கோங்க. மற்றபடி ரொம்ப லோக்கல் பிராண்ட்ஸ் எதுவும் வாங்காதீங்க, வேறு எந்த பிராண்ட்ஸும் வாங்காதீங்க. விவோ, ஓப்போ அதோட 65 வாட்ஸ் சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா பண்ணாதீங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் சாம்சங் இல்லை சிஎம்எஃப் இல்லைன்னா இந்த கூகுள் பிக்சல் இதில் இருக்க 65 வாட்ஸ் சார்ஜர்ஸ் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 3000 அந்த ரேஞ்சில் இருக்கும், 3500, 3000, 2500 இந்த சேல் அப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட சார்ஜஸ் மட்டுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி வேறு எந்த சார்ஜரும் யூஸ் பண்ணாதீங்க. மெயினாக ஐஃபோனில் இருக்க டவுட்ஸே அதுதான், லைக் இதுக்கு எந்த சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்ச் கலர் வேரியன்ட் 512 ஜிபி இப்போ தமிழ்நாட்டிலே ரொம்ப ரேராக தான் கிடச்சிட்ருக்குது. இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து ஏன்னே தெரில. எல்லா வருஷமுமே ஐஃபோன் ரிலீஸ் வந்து செப்டம்பரில் நடக்கும். ஒரு 2-3 மந்த்ஸ் டிசம்பருக்குள்ளே ஒரு 5 to 10,000 காய்ச்சி நம்மளுக்கு நல்லா கேஷ்பேக் கிடைக்கும், லைக் நல்ல ஆஃபர்ஸ் வரும். இது வந்து இப்போ ஃபோன் ரிலீஸ் ஆகி 6 மந்த்ஸ் ஆகியுமே இதுக்கு வந்து ப்ரைஸே குறைய மாட்டேங்குங்க. அதே 170க்கு ரிலீஸ் ஆச்சு, அதே 170ல் அப்படியே தான் இருக்குது. எந்த ஸ்டோர் டிஸ்கவுண்ட் யாருமே பெருசாக பண்ண மாட்டாங்க. கார்டு ஆஃபர்ஸ் வேணால் எல்லாருமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லை இஎம்ஐ ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு 5000, 3000, 4000 அது ஒரு கார்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பிராண்ட்ஸும் யார்கிட்ட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கார்டு டிஸ்கவுண்ட் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஆப்பிளே வேணுமே பண்ணுறாங்களா, இல்லை இந்த 18 ரிலீஸ்க்கு வேறு எதாவது வச்சுருக்காங்களா, இல்லை வேறு எதுவும் வச்சில்லையா என்னென்னு புரியல. ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதுவும் 256 வேரியண்ட்டு கூட ஈஸியாக கிடைக்குது 17 ப்ரோ மேக்ஸில். ஆனால் இந்த 512 ஜிபி வந்து சுத்தமாக கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் இங்கே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, துபாயில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் வேரியண்ட்டு 512, 256 எல்லாமே அங்கே வந்து ஈஸியாக கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த 512 ஜிபி மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறேன். நானுமே இந்த ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆச்சு. அங்கே அங்கேன்னு எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துருப்பேன். ஒன்று ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக சொல்கிறாங்க நம்ம நினச்ச ரேட்டை விட, இல்லைனா ஃபோனே மோஸ்ட்லி யார்கிட்டையுமே இல்லை, அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ. ஆனால் இசிம் வேரியண்ட்லாம் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஐஃபோனில் ஃபிசிக்கல் சிம் வேணாம், இசிம் வேரியன்ட் போயிடலாம் அதுன்னு சொன்னீங்கன்னா, துபாய் ஃபோன்லாம் நீங்கள் நம்ம இந்தியாவிலே நிறைய இப்போ கிடச்சிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தேடி நல்ல ப்ரைஸில் வாங்கிக்கலாம்.
உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோடய அக்கௌண்ட் தரேன், அங்கே வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாங்கி எப்படி வாங்கணுமோ ஹெல்ப் பண்ணுறேன். இதோட சார்ஜரோட லிங்க்ஸ்லாம் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி அதுலேயே வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஃபோன் ஏன் வாங்குகிறோன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ கூட ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி என்னோடய இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லா வீடியோஸுமே ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். என் ஸ்டூடியோ பேஜுக்கு மட்டும்தான் கேமராஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சோனி கேமரா. ஆனால் இதில் வந்து மொத்தமாக ஏன் இது நம்ம போகிறோன்னு ஒரே காரணம் உங்களுக்கே தெரியும். ப்ரோரெஸ் வீடியோ எடுக்கலாம், வீடியோ குவாலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்கும், ஃபோட்டோஸும் சூப்பராக இருக்கும். லைக் ஐஃபோனுக்கு நம்ம போகிறோனாலே என்னோடய மெயின் பர்பஸ் ஆஃப் த இதுவே ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான். அதுக்காக தான் நான் மெயினாக இந்த ஃபோனே சூஸ் பண்ணுறேன். இதில் இருக்க அந்த கலர் சைன்ஸ் லைக் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், ஸ்கின் கலர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்கின் டோன் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அதே மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 150 பட்ஜெட், நீங்கள் 150, 170, இந்த ஃபோன் வந்து 170 இப்போது எம்ஆர்பி, கரண்ட் எம்ஆர்பி தமிழ்நாட்டில். லைக் கார்டு ஆஃபீஸ் போனால் நீங்கள் ஒரு 5 to 10,000க்குள்ளே குறைக்கலாம். அதுவும் 10,000லாம் வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. மேபி இன்னும் கொஞ்ச நாளில் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் 3, 4, 5 months 6 months தான் இருக்குது அடுத்த சேல்க்கே. அடுத்து 18 ரிலீஸ் ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 150, 170 என் கையில் இருக்குது ப்ரோ, 150, 140 இருக்குது ப்ரோ, நான் வந்து ஒரு நல்ல ஃபோன் சூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்ணை மூடிட்டு ஐஃபோன் போங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் நான் ஐஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, அது வந்து உங்களுக்கு திருப்பி இந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 3-4 இயர்ஸ் கழிச்சு சரி ஃபோன் அப்கிரேட் பண்ணனாலும் இது ரீசேல் வேல்யூ அவ்வளோ நல்லாயிருக்கும். லைக் பாதி காசாச்சு திருப்பி வந்துடும். 70,000 80,000 ஆச்சு கண்டிப்பாக 3 years ஆனால் கூட இதுக்கு திருப்பி வந்துடும் உங்களுக்கு. ஆனால் மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயும் இருக்குது, அதெல்லாம் வந்து ரீசேல் வேல்யூன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து தப்பான சாய்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இவங்களோட ஈகோ சிஸ்டம் மற்றபடி எல்லாமே உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி இந்த வாட்டி ஸ்க்ரீனுமே ரொம்ப பெருசாக இருக்குது. லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ப்ரோ ஸ்பெக்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன வேரியண்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நிறையா பென்ட்ரைவ்ஸும் வந்துட்டுருக்கு டைப்-C சப்போர்ட்டோட. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் என்னால் 512 வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 256 150 வரும். லைக் கார்டு ஆஃபர்ஸில் 143 அந்த மாதிரி கூட இப்போ 142 கிட்ட கிடச்சிட்ருக்கு 256 வேரியண்ட். நீங்கள் வந்து என்னால் இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, 6-7,000க்கு நான் ஏன் வந்து இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் 1000-2000லேயே வந்து நல்ல ஒரு டைப்-C iOSக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி பென்ட்ரைவ்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க. அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 128 GB அந்த மாதிரி இருக்கும். 7-8,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க்கு கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஹார்ட் டிஸ்க் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மற்றபடி இன்னும் எனக்கு இது 256 நீங்கள் வாங்குறீங்கன்னா இன்னும் ஒரு 128 வேணும்னு நினச்சிங்கன்னா வேணால் அந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கோங்க. 1500க்குள்ளேயே உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ரீட் ஆகிற ஸ்பீட் ஆகிற மாரி பென்ட்ரைவ்ஸே இப்போ வந்துடுச்சு. அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் இதோட சார்ஜர் வீடியோ நான் வந்து CMF சார்ஜர் வந்து போயிருக்கேன். 65 watts 3000 வந்துச்சு, மிந்த்ராவில் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இதோட சார்ஜஸ் வேணும்னா கண்டிப்பாக அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த ஃபோன் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்லேயே ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி 17 Pro Max வேரியண்ட்லாம் வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு. லைக் வேர்ல்ட்லேயே இப்போ இதுதான் பவர்ஃபுல் ஃபோன் அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் மற்ற பிராண்ட்ஸ்லாம் இல்லை, ஆப்பிள்னால் இப்போ எல்லாருமே ஆப்பிளும் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல் ஃபோன்னு இதான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சு இந்த மாதிரி 17 Pro Max வேரியண்ட்லாம் வாங்குவீங்க, இல்லை 18 Pro Max ரிலீஸ் ஆனால் அதெல்லாம் வாங்குவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக என் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சு இந்த ப்ரோ மேக்ஸ் வேரியண்ட்டை வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் நான் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன், இது வந்து காசு வேஸ்ட்டு தான், எல்லா ஃபோன்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேமரா
வாட்ஸ்அப் காலிங் இதான் பண்ண போகிறோம், இதுக்கே நம்ம வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், இதுக்கு நான் வந்து வேறு எதாவது இல்லை பிசியில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன், லேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன், இல்லை என் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன், இல்லை இப்போ ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கேன் என் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் எது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ இல்லை இதை நீங்கள் வாங்குவீங்கன்னா வாங்குவேன்னு சொல்லுங்கள். இல்லை மற்ற பிளான்ஸ் இருக்குது ப்ரோன்னு சொன்னீங்கன்னா அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நானும் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.